உங்க எல்லாருக்கும் ஒண்ணு தெரியுமா? எங்க அப்பா ஃபாரின்ல இருந்து வந்துட்டாங்க. ஆமா மினி, எங்க அப்பா ஃபாரின்ல இருந்து நிறைய சாக்லேட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. என்னது, உங்க அப்பா ஃபாரின்ல இருந்து சாக்லேட் கொண்டு வந்திருக்காரா? ஃபாரின் சாக்லேட்லாம் ரொம்ப டேஸ்டா இருக்கும்னு எங்க அம்மா சொல்லுவாங்க. ஆமா ஆமா, இப்பெல்லாம் நான் சாக்லேட் சாப்பிடுறதே ஸ்டாப் பண்ணிட்டேன் தெரியுமா? இந்த மாதிரி லோக்கல் சாக்லேட்ஸ்லாம் நான் சாப்பிடுறதே இல்ல. ஒன்லி ஃபாரின் சாக்லேட்ஸ் மட்டும் தான் சாப்பிடுவேன். நீங்க ஃபாரின் சாக்லேட் கொண்டு வரதா இருந்தா நான் சாப்பிடுறேன். அதுல ஒரு ப்ராப்ளம் இருக்குப்பா. எங்க அம்மா ஒரு நாளைக்கு ஒரு சாக்லேட் தான் சாப்பிடணும்னு சொல்லிருக்காங்க. நான் காலையிலே ஒரு சாக்லேட்ஸ் நாங்க 2 பேரும் சாப்பிட்டுட்டோம். இப்போ போய் கேட்டா கொடுக்க மாட்டாங்க. என்னது, கொடுக்க மாட்டாங்களா? ஏன் கொடுக்க மாட்டாங்க? நாங்க நிறைய சாக்லேட் சாப்பிட்டுட்டே இருக்கோம்னு எங்க அம்மா சாக்லேட் எல்லாத்தையும் ஃப்ரிட்ஜுக்குள்ள ஒளிச்சு வச்சிருக்காங்க. டெய்லி ஒரு சாக்லேட் அவங்களே தருவாங்க. நாங்களே எடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுக்கிறதெல்லாம் ஒரு மேட்டரா? எங்க ரெனிலாம் அசால்ட்டா எடுத்துட்டு வந்துருவா. ஏய், ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுக்கிறதெல்லாம் சப்ப மேட்டர்னு எனக்கே தெரியும். அங்க பாரு எங்க அம்மா எங்க நிக்கிறாங்கன்னு. 2 அயல்நாட்டு தூதுவர்களும் சீரியஸா எதை பத்தியோ டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஊர்க்கதை, உலக கதை எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இவங்க பேச ஆரம்பிச்சே 1 மணி நேரத்துக்கு மேல ஆச்சு. இப்போதைக்கு இவங்க முடிக்கிற மாதிரியே தெரியல. இவங்களை தாண்டி போய் எப்படி சாக்லேட் எடுத்துட்டு வர்றது? இப்ப என்ன, உங்க அம்மாவுக்கு தெரியாம சாக்லேட் எடுக்கணும், அவ்வளவுதானே? என்கிட்ட சூப்பரா ஒரு ஐடியா இருக்கு. என்ன ஐடியா சொல்லுப்பா? ஃபர்ஸ்ட் ரியா, ரீட்டா, நீங்க 2 பேரும் தண்ணி குடிக்க போறேன்னு உங்க வீட்டுக்கு போயிருங்க, சரியா? ரீட்டா, நீ வந்து வெளியில நில்லு, உள்ள போயிடாத. ரியா, உனக்கு சாக்லேட் எங்க இருக்குன்னு தெரியும்ல, அங்கே ஃப்ரிட்ஜில் இருந்து சாக்லேட் எடுத்து அந்த ஜன்னல் வழியா தூக்கி போட்டுரு. ரீட்டா, நீ வந்து என்ன பண்ற தெரியுமா? அந்த ஜன்னல்ல இருந்து இருக்கிற சாக்லேட்டை எடுத்து கரெக்டா எங்க வீட்டு பக்கம் போட்டீங்கன்னா நான் அந்த இடத்துல நின்று இருக்கு அப்படியே கேட்ச் பண்ணிடுவேன். அடேங்கப்பா, என்ன ஒரு மாஸ்டர் பிளானிங். அதுக்கப்புறம் எங்க அம்மா சாக்லேட் எங்கன்னு கேட்டா என்ன சொல்றது? சாக்லேட்டை காக்கா தூக்கிட்டு போயிடுச்சுன்னு சொல்லு. அப்படி சொன்னா நம்புவாங்களா? ஏய், என்னப்பா நீ பேசுற? எங்க அம்மாவும் இந்த மாதிரி தான் சாக்லேட் வாங்கி ஃப்ரிட்ஜில் வைப்பாங்க. ஆனா அதுக்கப்புறம் எப்போ வச்ச உடனே மறந்துடுவாங்க. நாங்க 2 பேரும் எத்தனை தடவை இந்த மாதிரி சாக்லேட்லாம் எடுத்து சாப்பிட்ருக்கோம் தெரியுமா? என்ன மினி, நம்ம எவ்வளவு சாக்லேட் சாப்பிட்ருக்கோம்ல? அதெல்லாம் அம்மாவுக்கு ஞாபகமே இருக்காது. நீ தைரியமா போய் சாக்லேட் எடுத்துட்டு வா, ஒன்றும் ஆகாது. ஆமாரியா, நாங்களாம் நிறைய தடவை இந்த மாதிரி சாக்லேட் சாப்பிட்ருக்கோம். ஆனா ஒரு தடவை கூட எங்க அம்மா கேட்டதே இல்லை. அப்ப சரி, நான் போய் சாக்லேட் எங்க இருக்குன்னு தேடுறேன். ரியா, நில்லு. எங்க போற? மோடி கரெக்டா நிப்பாட்டிட்டாங்க. ஐயோ, ஒருவேளை தெரிஞ்சிருச்சோ? அது வந்துமா, தண்ணி குடிக்கணுமா? ரொம்ப தாகமா இருக்கு, அதான் தண்ணி குடிக்க போறேன். தண்ணி வேணுமா? சரி சரி போ. அப்பாடா, ஒரு வழி அம்மாவை ஏமாத்தி உள்ள போயிட்டோம். ஏய் ரியா, ரியா, ஏய் ரியா, என்னதான் நீ பண்ணிட்டு இருக்க? போய் இவ்வளவு நேரம் ஆச்சு, சாக்லேட் கிடைச்சிச்சா இல்லையா? ஏய் கத்தாத, நீயே கத்தி காமிச்சு கொடுத்துருவ போல இருக்கு. சாக்லேட் ஃப்ரிட்ஜ்ல இல்ல, அம்மா வேற எங்கேயோ ஒளிச்சு வச்சிருக்காங்க. எங்க வச்சிருக்காங்கன்னு தெரியல, அதான் தேடிட்டு இருக்கேன். என்னது, சாக்லேட்ட காணாமா? ஏய், இப்பதானே சொன்னேன், கத்தாத. அச்சச்சோ, இப்போ என்ன பண்றது? ஏய், நம்ம அம்மா எப்படினாலும் இந்த அஞ்சரை பெட்டி, இந்த புளி டப்பா, சோம்பு டப்பா அதெல்லாம் எங்கேயாவது வச்சிருப்பாங்க. அங்க தேடி பாரு, கிடைச்சிரும். ஏய் ரீட்டா, நீ சொல்றது கரெக்ட் தான்ப்பா. அஞ்சரை பெட்டிக்குள்ளதான் சாக்லேட் ஒளிச்சு வச்சிருக்காங்க. இந்த புடி. ஏய், இந்த ஜன்னலோட ஓட்டை சின்னதா இருக்கு, சாக்லேட்டே நுழைய மாட்டேங்குது. நானே கஷ்டப்பட்டு அனுப்பிட்டு இருக்கேன். இத இழுக்கவே முடியல. ஐயோ, என்ன இவ்வளவு டைட்டா இருக்கு? அடியே, அங்க என்ன பராக் பார்த்து நின்னுட்டு இருக்க? சீக்கிரம் சாக்லேட்டை இழு. சரிப்பா, நானும் இழுக்கிறேன். இது என்னப்பா இவ்வளவு டைட்டா இருக்கு? அப்பாடா, ஒரு வழியா வெளியில வந்துருச்சு. சரி ஓகே. ஏய் ரெனி, ரெனி ரெடியா இருக்கியா? ரெனி, என்ன பண்ற? சாக்லேட் எடுத்தாச்சு, சீக்கிரம் வாப்பா. கரெக்டான நேரத்துல காணாம போயிடுவா. இந்த ரெனி எங்க போனா தெரியலையே. ஏய் ரெனி, ரெனி, அச்சச்சோ, அம்மா இங்க நிக்கிறாங்க. நம்ம அந்த சைடு போயிடலாம். நாங்க அவங்க வீட்டுக்கு போனப்ப சரியான காமெடி நடந்துச்சு. அவங்க வீட்டுல அப்படியா பண்ணுவாங்க? அப்பாடா, இன்னும் அவங்க புறணி பேசிட்டு தான் இருக்காங்க. அதுக்குள்ள நம்ம வேலையை நம்ம முடிச்சிட வேண்டியதான். ஏய் ரெனி, எங்கடி போன? இவ்வளவு நேரமா நான் உன்னை கூப்பிட்டுட்டே இருக்கேன். ஏய், உனக்காக எவ்வளவு நேரமா வெயிட் பண்ண தெரியுமா? எனக்கு பாத்ரூமே நெருக்கி தள்ளிருச்சு, அதான் பாத்ரூம் போயிட்டு வந்தேன். லேட் ஆயிடுச்சு. சரி சரி, இப்ப இல்லைன்னா போடு, நான் தான் வந்துட்டேன்ல. நான் இங்க நிக்கிறேன், கரெக்டா என் கையில போடு. அஜ்ஜோ, கையில போட சொன்னா எங்க போட்டு வச்சிருக்கா பாரு, அடிப்பாவி. ஏய் கூமுட்ட ரீட்டா, சாக்லேட்டை கையில போட சொன்னா எங்க போட்டு வச்சிருக்க? ஒழுங்கா உன்னால சாக்லேட் கூட போட முடியாது. அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ போட சொன்னா நான் போட்டேன். நீ எப்படியாவது கேட்ச் பிடிச்சிருக்கணும். நீ சாக்லேட்டை கோட்டையை விட்டுட்டு என்னைய சொல்றியா? எனக்கெல்லாம் தெரியாதுப்பா, நீ எப்படியாவது சாக்லேட்டை எடுத்துட்டு வந்துரு. என்ன பேச்சு பேசுறா இந்த ரியா? எங்க சாக்லேட்டை போடக்கூடாதோ கரெக்டா அந்த இடத்துல போட்டு வச்சிருக்கா. இப்போ எப்படி போய் எடுக்கிறது? ஐயோ, சாக்லேட் அந்த சைடு விழுந்துருச்சே, இப்போ எப்படி எடுக்கிறது? சிங்கத்தோட குகைக்குள்ளேயே போற மாதிரி அப்படியே அவங்க அம்மாவுக்கு பக்கத்திலே சாக்லேட்டை போட்டு வச்சிருக்கா. சரி, எப்படியாவது போய் எடுப்போம். அம்மா,
இந்த ஃபாரின் சாக்லேட்டுக்கு ஆசைப்பட்டு கை கால்லாம் உடைஞ்சிரும் போலயே. ரெனி கத்துற மாதிரி சவுண்டு கேட்டுச்சு. ரெனி? என்னது ரெனியா? இங்க யாருமே இல்லையே. எல்லா பிள்ளைங்களும் விளையாண்டுட்டு தான் இருக்காங்க. கொஞ்சம் இருங்க, நான் அந்த சைடு போய் பார்க்கறேன். போச்சு போச்சு ரெனி, எங்க அம்மா வர்றாங்க, சீக்கிரம் போய் எங்கேயாவது ஒளிஞ்சுக்கோ. என்னது சிங்கம் வருதா? ஐயோ, இங்க எங்கன்னு போய் ஒளிஞ்சுக்க? ஒரு இடமும் இல்லையே, எங்க போய் ஒளிஞ்சுக்கிறது? ஐயோ, வசமா மாட்டிக்கிட்டேன். ஐடியா, இதே மாதிரி பாம்பு மாதிரி உருண்டு உருண்டு ஓரமா போய் ஒளிஞ்சுக்கும். அப்பதான் யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் யார் இருக்காங்கன்னு போய் பார்த்துட்டு வரேன். பக்கத்து தெருவில் தான் யாரோ பிள்ளைங்க விளையாண்டுட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதான் இவ்வளோ சவுண்டாக இருக்கு. இங்கே யாருமே விளையாடலையே. சொல்ல மறந்துட்டேன். போன வாரம் இதே மாதிரி தான் நான் பக்கத்து தெருவுக்கு போயிருந்தேனா, அப்போது அங்கே நிறைய பிள்ளைங்க விளையாண்டுட்டு இருந்தாங்க. அப்போது ஒரு பிள்ளை வந்து என்ன பண்ணுச்சு தெரியுமா? அப்பாடா, ஆளை விடுங்கடா சாமி. மறுபடியும் 2 பேரும் கதை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் சான்ஸ். அப்படியே எஸ்கேப் ஆயிட வேண்டியதுதான். இந்த சாக்லேட்டை அப்படியே தூக்கிட்டு போயிடுவோம். ஏய் மினி, இந்தா புடி சாக்லேட்டை. குடு குடு, நான் எடுத்து வச்சுக்கிறேன். ஏய் மினி, நம்ம அம்மா ஒன்றும் பார்க்கலல? அதெல்லாம் ஒன்றும் பார்க்கல. சீக்கிரம் நீ இந்த சைடு குதி. இதோ வந்துட்டேன். அப்பாடா, ஒரு வழியா ஒரு சாக்லேட் எடுத்தாச்சு. இன்னும் எத்தனை சாக்லேட் இருக்கு? ஏய் ரீட்டா, இன்னும் எத்தனை சாக்லேட் பா இருக்கு? இன்னும் நிறைய சாக்லேட் இருக்கு. இந்த சாக்லேட் ஏதாவது கரெக்டா புடி. போன தடவை மாதிரி இந்த வாட்டியும் கோட்டையை விட்டுறாத. ஏய், யார பார்த்து என்ன வார்த்தை பேசிட்ட? நீ ஒழுங்கா போடு, அதெல்லாம் நான் சூப்பரா கேட்ச் பண்ணுவேன். இப்ப மட்டும் நீ கரெக்டா போடல, அவ்வளவுதான். இந்த புடி. எப்படி பிடிச்சேன் பாத்தியா? சூப்பர் ராணி, செமையா பிடிச்சிட்ட. இதே மாதிரி எல்லா சாக்லேட்டையும் பிடிச்சிரு. இன்னும் ஒரு பெரிய சாக்லேட் இருக்கு, இரு அதையும் எடுத்துட்டு வந்து போடுறேன். சாக்லேட்னா எவ்வளவு பெருசா இருந்தாலும் இந்த ரெடி பிடிப்பா. நீ தூக்கி போடு, பாத்துக்கலாம். ஏய் ரியா, பிளான் சக்சஸ். எல்லா சாக்லேட்டும் கீழே இறக்கியாச்சு. நீ வெளியில வா. ரியா கிளம்பிட்டா. நம்ம வந்த வழியே குதிச்சு போயிட வேண்டியதுதான். ரியா, தண்ணி குடிக்கிறதுக்கு இவ்வளவு நேரமா? தண்ணி குடிச்சோடனே பாத்ரூம் வந்துச்சு, அதான் போயிட்டு வந்தேன். ஏய், கொஞ்சம் வெயிட் பண்ணுப்பா. எங்க வீட்ல 2 வேஃபர் இருக்கு, நான் போய் அதை எடுத்துட்டு வந்துடுறேன். நீங்க எல்லாரும் வேஃபர் சாப்பிடுங்க, நான் அந்த ஃபாரின் சாக்லேட் தான் சாப்பிடுவேன். ஏன்னா எனக்கு ஃபாரின் சாக்லேட் தான் ரொம்ப பிடிக்கும். எப்படி கஷ்டப்பட்டு ஃபாரின் சாக்லேட்டை எடுத்துட்டு வந்தது நாங்க வந்து வேஃபர் சாப்பிடுமாக்கோம். நீ ஏன் உன் வேஃபரை சாப்பிட்டுக்கோ, நாங்களாம் ஃபாரின் சாக்லேட் தான்ப்பா சாப்பிடுவோம். எங்களுக்கும் ஃபாரின் சாக்லேட் தான் பிடிக்கும், வேஃபர்லாம் பிடிக்காது. சரி சண்டை போடாதீங்க. ஃபர்ஸ்ட் ஃபாரின் சாக்லேட் தான் ஓபன் பண்ணணும், நான் முதவே சொல்லிட்டேன். ஆமா, டெஃபினெட்லி, அதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நானே ஓபன் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் இந்த ரெட் கலர் சாக்லேட் பாரு, சாக்லேட் ஃப்ளேவர்ல இருக்கு பாரு, இதுதான் ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணலாம். ஏய் ரெனி, இது வேணாம்பா, நம்ம அந்த ப்ளூ கலர் இருக்குல, இதுதான் ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணுவோம். இது எப்படி இருக்குன்னு பாப்போம். இது என்னப்பா, மல்டி கிரெயின் எனர்ஜி பார்னு போட்டிருக்கு. இது உண்மையிலே சாக்லேட் தானா? ஆமாப்பா, இந்த ஃபாரின் சாக்லேட்லாம் சாப்பிட்டா நல்ல எனர்ஜி வரும், அதான் மல்டி கிரெயின் எனர்ஜி பார்னு போட்டிருக்காங்க. இதெல்லாம் நட்ஸ்லாம் கூட இருக்கு பாரு, நிறைய நட்ஸா போட்டு சூப்பரா இருக்குல்ல. ஆனா இத பார்த்தா சாக்லேட் மாதிரியே இல்ல, ஏதோ கொக்கம் மிட்டாய் மாதிரி இருக்கு. ஆனா இது பாரு, ஜவ்வு மிட்டாய் மாதிரி நல்லா இழுக்க வருது. ஏய், என்னப்பா இது ஒரு மாதிரியா இருக்கு? ஐயே, இது என்ன நல்லாவே இல்ல. என்னது நல்லா இல்லையா? எங்கே கூட நான் ஒரு தடவை டேஸ்ட் பண்ணி பார்க்கறேன். அட ஆமா, சை, இது நல்லாவே இல்ல. இது என்ன இப்படி இருக்கு? ஏரியா, இதுக்குள்ள இருக்குது நட்ஸ் எல்லாம் ஒண்ணும் இல்ல. இது மல்டி கிரெயின் சாக்லேட்னு போட்டிருக்கு. மல்டி கிரெயின்னா அந்த ராகி, அப்புறம் அது என்னது கம்புலாம் சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் போட்டு பண்ணியிருக்காங்க. அதான் இது ஒரு மாதிரியா இருக்கு. அதோட இந்த பூசணி விதை, வெள்ளரி விதைலாம் சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் போட்டிருக்காங்க. இது ஹெல்த்தின்னு நினைக்கிறேன், அதனாலதான் அவ்வளோ டேஸ்டா இல்லை. ஆனா சாப்பிடுங்க, இது ரொம்ப நல்லதுப்பா உடம்புக்கு. சரிப்பா, இந்த சாக்லேட் ஃப்ளேவராவது கொஞ்சம் நல்லா இருக்கான்னு பார்ப்போம். மினி, இதுலயும் மல்டி கிரெயின் தான்ப்பா போட்டிருக்கு. எனக்கு தெரிஞ்சு இதுலயும் அந்த சாக்லேட் மாதிரியே இருக்கும்னு நினைக்கிறேன். இது என்னப்பா எள்ளு புண்ணாக்கு மாதிரி இருக்கு, கண்ணங்கரேன்னு கருப்பா இருக்கு இந்த சாக்லேட். ஏய், டார்க் சாக்லேட் அப்படிதான்ப்பா இருக்கும். இது டேஸ்ட் பண்ணி பாரு. இங்க பாரு, இதுலயும் நட்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. அந்த பூசணி விதை, வெள்ளரி விதை, அதைத்தான் நீ நட்ஸ்னு சொல்லிட்டு இருக்கியா? ரெட் ரோஸ், உனக்கு தான் ஃபாரின் சாக்லேட்னா ரொம்ப பிடிக்கும்ல? ஐயோ, எனக்கு வேணாம்ப்பா, இது நல்லாவே இல்ல. ஐயோ, எனக்கும் வேணாம், இது நல்லாவே இல்ல. ஏய் ரியா, ரீட்டா, ஃபாரின் சாக்லேட் சொல்லி என்னை என்ன பாடுபடுத்தின? சாரி ரெனி, இந்த மாதிரிலாம் நடக்கும்னு நாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லப்பா. இந்த சாக்லேட்டுக்காகவா கஷ்டப்பட்டு மேலே ஏறி சாகசம்லாம் பண்ணி எவ்வளோ கஷ்டப்பட்டோம். ஆனா இந்த சாக்லேட் கொஞ்சம் கூட நல்லாவே இல்லை. சரி, அட்லீஸ்ட் இந்த நபாட்டியாவது சாப்பிடலாம். அப்போ இந்த சாக்லேட் என்னப்பா பண்றது?
ஏய் ரெனி, இந்த சாக்லேட் பார்க்கிறதுக்கு தான்ப்பா அப்படி இருக்கு. உண்மையிலேயே இது உடம்புக்கு நல்லது. அதனால அப்புறம் சாப்பிடலாம். இப்போ இந்த நபாட்டி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் எப்படியும் நமக்கு மறுபடியும் ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் போல இருக்கும்ல, அப்போ அந்த சாக்லேட் சாப்பிடலாம். சரி ஓகே, அப்போ நான் இந்த சீஸ் நபாட்டி ஃபர்ஸ்ட் ஓபன் பண்றேன். எனக்கு இந்த சீஸ் ஃப்ளேவர்னா ரொம்ப பிடிக்கும். செம்ம டேஸ்டா இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொன்று இருக்கு பாரு, அது என்ன தெரியுமா? ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர். இருக்கிறதுலே எனக்கு சீஸ் ஃப்ளேவர் தான்ப்பா ரொம்ப பிடிக்கும். ரெனி, உனக்கு சீஸ் ஃப்ளேவர் பிடிக்குமா? எனக்கு அந்த ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் தான் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் கோகனட் ஃப்ளேவர் ஒன்று வரும்ல, அதுவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதை நபாட்டி வெறும் 10 ரூபா தான், ஆனால் எவ்வளோ டேஸ்டா இருக்குல்ல. ஆமா ஆமா, இது ரெண்டையும் சேர்த்து சாப்பிட்டாலும் சூப்பரா இருக்கும். ஒரு சீஸ் ஃப்ளேவர், ஒரு ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர், அந்த மாதிரி ரெண்டையும் சேர்த்து சாப்பிட்டா இன்னும் செம்ம டேஸ்டா இருக்கும். அப்படியா? அப்ப வாங்க, எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. ஆளுக்கு ஒவ்வொரு ஃப்ளேவர் எடுத்து சாப்பிடுங்க பார்க்கலாம். எனக்கு ஃபர்ஸ்ட் பிடிச்ச ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் நான் எடுத்துக்கிறேன். எனக்கு சீஸ் ஃப்ளேவர். வாவ், சூப்பரா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.